குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்க்ரூ கேட்சில் எப்படி எரர்ஸ் வரும்னு நாம் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், மறுபடியும் பார்த்துடலாம். அதாவது இது பிக்சர் ஸ்கேலு, இது ஹெட் ஸ்கேலு. பிக்சர் ஸ்கேலு இங்கே பாருங்கள், இது தான் ஜூம் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. இது பிக்சர் ஸ்கேலு, இது ஹெட் ஸ்கேலு. இது ரொட்டேஷன் பண்ணால் இது நகர்ந்துட்டே வந்து இங்கே மறைச்சிக்கிச்சு. அப்போ 0 பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன். இது ஹெட் ஸ்கேலோட 0, இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு. இங்கே ரெண்டும் கோ இன்சிடென்ட் ஆனால் இதில் நோ எரரே கிடையாது. அடுத்து பாருங்கள், இதில் 0 எங்கே இருக்குது? ஹெட் ஸ்கேலோட 0 கீழே இருக்குது பாருங்கள். ஹெட் ஸ்கேலோட 0 கீழே இருக்குது. அப்போ கோஇன்சிடென்ட் நம்பர் என்ன? 5. அப்போ இதுக்கு இந்த பிக்சர் ஸ்கேலுக்கு 0 கீழே இருந்தால் அது பாசிட்டிவ் எரர். அப்போ இந்த பிக்சர் ஸ்கேலுக்கும் ஹெட் ஸ்கேலு என்ன கோஇன்சிடென்ட் ஆகுது? 5. அப்போ அது பாசிட்டிவ் எரர், அதாவது பாசிட்டிவ் 5 எரர்ஸ். ஓகே. அடுத்து இந்த பிக்சர் ஸ்கேலுக்கு மேலே 0 இருந்தால், பிக்சர் ஸ்கேலுக்கு ஹெட் ஸ்கேலோட 0 மேலே இருந்தால் அது நெகட்டிவ் எரர். அப்போ பிக்சர் ஸ்கேலும் ஹெட் ஸ்கேலும் எங்கே கோஇன்சிடென்ட் ஆகுது? 95ல். அப்போ டோட்டலாக எவ்வளோ? ஹெட் ஸ்கேலோட டிவிஷன் 100. ஓகேவா? அப்போ 100 டிவிஷன் மைனஸ் 95 டிவிஷன் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு -5ன்னு கிடைக்கும். அப்போ இது -5 எரர்ஸ். ஓகேவா? அடுத்து நம்ம ஏதாவது ஒரு காயினோட திக்னஸ் ஆர் வைரோட அந்த கம்பியோட திக்னஸ், இல்லைன்னா இந்த பென்சிலோட நீடில் அதனோட திக்னஸ் நம்ம மெஷர் பண்ணுறோன்னு வச்சுக்காவே, ஒரு மாடல் ரீடிங் கொடுத்துருவாங்க பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வச்சு இதை க்ளோஸ்அப் பண்ணுறாங்க. அப்படி க்ளோஸ்அப் பண்ணும்போது நமக்கு பாருங்கள் எங்கே வருது? இது ரொட்டேஷன் ஆகிட்டு இங்கே தள்ளி வரும். அதாவது எந்த இடத்துல? இந்த இடத்துல வந்துருச்சு. அப்போ நம்ம என்னங்க எத்தனை? 1 2 3 4 5 6. ஓகே. அப்போ 6 மில்லிமீட்டர். பிக்சர் ஸ்கேல் ரீடிங் எவ்வளோ? 6 மில்லிமீட்டர். இந்த கோடு எத்தனை கோடுன்னு எண்ணிக்கணும் நீங்கள். 1 2 3 4 5 6. அப்போ 6 மில்லிமீட்டர் பிக்சர் ஸ்கேல் ரீடிங். ஓகேவா? பிஎஸ்ஆர் பிக்சர் ஸ்கேல் ரீடிங் ஈக்குவல் டு 6 மில்லிமீட்டர். அடுத்து ஹெட் ஸ்கேல் எப்படி கண்டுபிடிக்கணும்? இதுக்கு நேராக எது கோஇன்சிடென்ட் ஆகுது? 40. அப்போ ஹெட் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளோ? 40 டிவிஷன். ஓகே. தென் இதுக்கு ரீடிங் எப்படி எடுக்கலாம்? பிக்சர் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் ஹெட் ஸ்கேல் டிவிஷன் இன்ட்டு ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ? 0.01 மில்லிமீட்டர். இங்கே பாருங்கள், இது பிக்சர் ஸ்கேல் ரீடிங், இந்த 40 ஹெட் ஸ்கேல் ரீடிங் இன்ட்டு இது லீஸ்ட் கவுண்ட்டு, ஸ்க்ரூ கேஜோட லீஸ்ட் கவுண்ட்டு 0.01. அப்போ இந்த ஹெட் ஸ்கேல் ரீடிங்கும் இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் 2 இன்ட்டு பண்ணி பிக்சர் ஸ்கேல் ரீடிங்கோட நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ ஒன்று கிடைச்சிரும். அதோட திக்னஸ்ஸு, அந்த காயின் ஆர் ஒயர் ஆர் இந்த பென்சிலோட நீடில் அதோட திக்னஸ்ஸு நமக்கு கிடைச்சிரும் 6.40. இதே மாதிரி 5 ரீடிங்ஸ் எடுக்கணும். மாற்றி டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வச்சு விச் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேஸ். அதாவது ஒரு நீடில் இருக்குதுன்னா இந்த இடத்துல எடுப்போம், அடுத்து இங்கே எடுப்போம், அடுத்து இங்கே அந்த மாதிரி வச்சு 5 ரீடிங்ஸ் எடுத்து அதை 5 நம்ம ப்ளஸ் பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணி அதோட திக்னஸை மெஷர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம ப்ராக்டிக்கலில் பார்ப்போம். ஸ்க்ரூ கேட்ச் பற்றி நம்ம ப்ராக்டிக்கலில் பார்ப்போம். வெர்னியர் காலிப்பரை பற்றி ப்ராக்டிக்கலில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வெர்னியர் காலிப்பர், அதாவது வெர்னியர் அளவி. A vernier caliper is a versatile instrument. வெர்சடைல் அதாவது பன்முகம் கொண்டது. எல்லா லெபரட்டரிஸ்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா வெர்னியர் காலிப்பர் தான். அதனால தான் இது வெர்சடைல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோட டயாமீட்டர் ஆஃப் ஏ ஹோல் ஆர் டெப்த்து, அதாவது நம்ம சிம்பிள் பண்ணுறோம். அதாவது தனி ஊசல்ன்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். அதில் ஒரு பாபு கட்டி தொங்கிடுவாங்க, ஒரு குண்டு, அதோட டயாமீட்டர் அண்ட் ஒரு பேனா மூடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட ஹோல் அண்ட் டெப்த். ஸோ இதெல்லாமே மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது? வெர்னியர் காலிப்பர்ஸ். ஓகேவா? அது எப்படி இருக்கும்? திஸ் இஸ் வெர்னியர் காலிப்பர்ஸ். இதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ராக்டிக்கல்லாம், 10th நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், இந்த பிளேஸு தான் என்ன வைப்போம்? நம்ம இந்த மாதிரி ஒரு பாபு வச்சு நம்ம டயாமீட்டர் கண்டுபிடிப்போம், எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். அதுவே இன்டர்னல் டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த இடத்துல ஒரு ஊசி மாதிரி இந்த மாதிரி இருக்கும், அதை வச்சு நம்ம
இன்டர்னல் டயாமீட்டர் கண்டுபிடிக்கலாம். அடுத்து டெப்த்து எப்படின்னா இந்த வெர்னியர் காலிப்பரோட லாஸ்ட் பார்த்திங்கன்னா ஊசி மாதிரி ஸ்ட்ரைட்டாக கூறாக போகும். அதை வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்டோட டெப்த்தை ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் இது என்னது வெர்சடைல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேவா? பன்முகம் கொண்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னது வெர்னியர் காலிப்பர்ஸ். ஓகே, அப்போ இதோட லீஸ்ட் கவுண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் பாருங்கள், அதே மாதிரி நம்ம ஸ்க்ரூ கேட்சில் பார்த்தோம்ல பிட்ச் ஸ்கேல் ரீடிங்கு, ஹெட் ஸ்கேல் ரீடிங்கு, அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது என்னென்னா இதுதான் மெயின் ஸ்கேல் ரீடிங்கு. ஓகேவா? இது ஃபிக்ஸடாக இருக்கும். இதுதான் மெயின் ஸ்கேல் ரீடிங்கு. நம்ம ஸ்கேல் இருக்குல்ல அந்த மாதிரி ஃபிக்ஸடாக இருக்கும், அதே அளவில் இருக்கும். இது மெயின் ஸ்கேல் ரீடிங்கு. இங்கே பாருங்கள், இந்த குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதுதான் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங்கு. ஓகேவா? இது மெயின் ஸ்கேல் ரீடிங்கு, இது வெர்னியர் ஸ்கேல். மெயின் ஸ்கேலில் ரீடிங்ஸ் நிறையா இருக்கும், 10 வரைக்கும் இருக்கும். பட் வெர்னியரில் பார்த்தீங்கன்னா 10 டிவிஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? 10 டிவிஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அப்போ இதை வச்சு நம்ம எப்படி லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லீஸ்ட் கவுண்ட் பாருங்க, மெயின் ஸ்கேல் ரீடிங்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் ஸ்கேலு. இந்த மெயின் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா 1 to இன்னொரு கோடு, 2 கோடுக்கு இடையே உள்ள அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1. பாருங்க, இந்த கோட்டுக்கும் இன்னொரு கோட்டுக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸு 0.1 சென்டிமீட்டர். 0.1 சென்டிமீட்டர். ஓகேவா? டிவைடட் பை அதோட வெர்னியர் ஸ்கேல் எத்தனை டிவிஷன் இருக்குது? 10 டிவிஷன் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா, அதாவது லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0.1 சென்டிமீட்டர் டிவைடட் பை 10 டிவிஷன். இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0.01 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஸ்க்ரூ கேச்சரில் லீஸ்ட் கவுண்ட்டு 0.01 மில்லிமீட்டர், வெர்னியர் காலிபரில் லீஸ்ட் கவுண்ட் 0.01 சென்டிமீட்டர் ஆர் 0.1 மில்லிமீட்டர். ஓகே, அப்போ நம்ம ஸ்க்ரூ கேஜில் பார்த்தோம்ல எரர்ஸ், அதே மாதிரி இதுலேயும் எரர்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது மெயின் ஸ்கேலு, இது வெர்னியர் ஸ்கேலு. வெர்னியர் ஸ்கேலில் எத்தனை டிவிஷன் இருக்கும்? 10 டிவிஷன் மட்டும்தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது மெயின் ஸ்கேலு. இந்த மேலே இருக்குல்ல, அந்த மேலே கொடுக்குறது எல்லாமே மெயின் ஸ்கேலு, கீழே இருக்கிறது வெர்னியர் ஸ்கேலு. ஓகேவா? அப்போ இதில் எந்த ஒரு ஆப்ஜெக்டும் ப்ளேஸ் பண்ணலை. இதை நான் நவுத்திட்டே வரும், நவுத்திட்டு இந்த இடத்துல வச்சுட்டோம். அப்படி ப்ளேஸ் பண்ணோம்னா இந்த 0க்கு நேராக இதனோட 0, இந்த வெர்னியர் ஸ்கேலோட 0 ரெண்டும் கோஇன்சிடெண்ட்டாக இருந்தால், இந்த மாதிரி ரெண்டும், இது மெயின் ஸ்கேலு, இது வெர்னியர் ஸ்கேலு. இங்கே போட்டுருங்க பாருங்கள், இது மெயின் ஸ்கேலு, இது வெர்னியர் ஸ்கேலு. மேலே இருக்கிறது மெயின் ஸ்கேலு, கீழே இருக்கிறது வெர்னியர் ஸ்கேலு. அப்போ இதில் பாருங்கள், 2 0வும் மெயின் ஸ்கேலோட 0வும் வெர்னியர் ஸ்கேலோட 0வும் ரெண்டுமே கோஇன்சிடெண்ட்டாக இருந்தால் நோ எரர். ஓகேவா? ரெண்டும் கோஇன்சிடெண்ட்டாக இருந்தால் அதில் நோ எரர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போ இந்த மாதிரி இருந்தால், அதாவது இது மெயின் ஸ்கேலு, இது வெர்னியர் ஸ்கேலு. இப்போ அந்த மெயின் ஸ்கேலுக்கு வெர்னியர் ஸ்கேல் ரைட் சைடில் இந்த மாதிரி, அது மெயின் ஸ்கேல் 0வுக்கு வெர்னியர் ஸ்கேல் 0 ரைட் சைடில் இருந்தால், கொஞ்சம் தள்ளி இருந்தால் அது பாசிட்டிவ் எரர். ஓகேவா? ரைட் சைடில் இருந்தால் அது பாசிட்டிவ் எரர். அதுவே மெயின் ஸ்கேல் 0வுக்கு வெர்னியர் ஸ்கேல் 0 லெஃப்ட் சைடு இங்கே இங்கே இருக்குது, இதுக்கு இது மெயின் ஸ்கேலு, இது வெர்னியர் ஸ்கேல். அப்போ இந்த மாதிரி மெயின் ஸ்கேல் 0வுக்கு வெர்னியர் ஸ்கேல் 0 லெஃப்ட் சைடு இருந்தால் அது நெகட்டிவ் எரர். ஓகேவா? மெயின் ஸ்கேல் 0வுக்கு வெர்னியர் ஸ்கேல் 0 ரைட் சைடு இருந்தால் அது பாசிட்டிவ் எரர், லெஃப்ட் சைடு இருந்தால் அது நெகட்டிவ் எரர். ஓகேவா? அப்போ இதில் பாருங்கள், இதில் மெயின் ஸ்கேல் 0, இது வெர்னியர் ஸ்கேல் 0, இது மெயின் ஸ்கேல் 0வுக்கு வெர்னியர் ஸ்கேல் 0 ரைட் சைடு இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இதில் எது கோஇன்சிடெண்ட் ஆகுது? மெயின் ஸ்கேலும் வெர்னியர் ஸ்கேலும் எந்த கோடு வந்துட்டு ரெண்டும் மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கோடு? 1 2 3, அதாவது 3வது கோடு மீட் ஆகுது. ஓகேவா? அப்போ அது பாசிட்டிவ் எரர் எவ்வளோ? 0.03 சென்டிமீட்டர் ஆர் 0.3 மில்லிமீட்டர். அவ்வளோ எரர். ஏன்னா எரர் பாசிட்டிவ் எரர். அதுவே இந்த மாதிரி மெயின் ஸ்கேல் 0வுக்கு வெர்னியர் ஸ்கேல் 0 லெஃப்ட் சைடு இருந்தால் அது நெகட்டிவ் எரர். வி நோ. ஓகே,
அதே மாதிரி இதில் பாருங்கள் எது கோஇன்சிடென்ட் ஆகுது, இந்த பிளேஸ், அதாவது இங்கேருந்து கீழேருந்து தான் எண்ணணும், ஏன்னா இது வெனிஸ் ஸ்கேல் ரீடிங்ஸ் 1 2 3 4. ஓகே, அந்த 4வது கோடு தான் ரெண்டும் மீட் ஆகுது. அப்போ வெர்னியர் ஸ்கேலோட டோட்டல் டிவிஷன் 10 டிவிஷன். ஓகேவா, வெர்னியர் ஸ்கேலோட டோட்டல் டிவிஷன் 10 டிவிஷன் மைனஸ் எது மீட் ஆகுது, 1 2 3 4வது கோடு மீட் ஆகுது. அப்போ நம்ம 10 மைனஸ் 0.04 சென்டிமீட்டர் இது ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு மைனஸ் 0.06 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். அப்போ இதோட நெகட்டிவ் எரர் எவ்வளோ, மைனஸ் 0.06 சென்டிமீட்டர். ஓகேவா, ஸோ இதுக்கும் ஒரு மாடல் ரீடிங் பார்த்துடலாம். நம்ம ஸ்க்ரூ கேஜ் பார்த்தோம்ல, அதே மாதிரி வெர்னியர் காலிப்பர்ஸுக்கும் ஒரு மாடல் ரீடிங் பார்த்துடலாம். ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேப்பா.